ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே மைவே விளாக் சைடு தான் பார்க்க போகிறோம்னா சொரக்காய் அடை பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம், எப்படி செய்கிறதுங்கிறதும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரை கப் இட்லி அரிசி, அதோட துவரம்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பை, அரை கப் இட்லி அரிசினா கொஞ்சம் பாதி, அதை விட கம்மியாக துவரம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் உளுந்தும் போட்டிருக்கேன். அதை நம்மளுக்கு தேவையான பாத்திரத்தில் நல்லா ஒரு 2 hours ஊறினதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு நைஸாக நமக்கு தேவையானதுக்கப்புறம் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்து அது பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு காரத்துக்கு நம்ம தனியாக ஊற வச்சுருந்தேன் பட்டை மிளகா, சீரகம், சோம்பு, பூண்டு இதனாலும் தனியாக கொஞ்சம் அதுவும் 2 hours ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணிடணும். ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொரைக்காய் அரைக்க தான் போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேன். ஸோ தட் அதை நல்லா அரைச்சி அதுலேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு ஸ்பைசஸ் மாதிரி காரமாக கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா, கொரியாண்டர் லீஃப் இதெல்லாம் போட்டு உப்பு சேர்த்து நல்லா அடை பதத்துக்கு நம்ம மாவை கரைச்சி வச்சு அதை எடுத்து ஒரு 50 minutesக்கு அப்புறம் கல்லில் ஊற நல்லா காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் குண்டாக நல்லா எண்ணெய்லாம் ஊற்றினா அடைக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய்லாம் ஊற்றி கொஞ்சம் நல்லா அந்த கலர் வர வரைக்கும், அந்த பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா மிட் பண்ணி எடுத்து சாப்பிட்டா சூப்பர். டேஸ்ட் வைஸ் சூப்பர். ட்ரை. தேங்க்யூ.